இன்னையில இருந்து இது மறுபடியும் உன்னோட மெஸ் ஆயிடுச்சு. நீயே இந்த மெஸ்ஸை நடத்து. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓ தமேந்தி, அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அப்புறம் ஏன் தயங்குற? போ, உன்னோட மெஸ்ஸ நீயே எடுத்துக்கோ. பிரச்சனை வந்தா நலன் பாத்துக்குவான். யோசிக்காத தமேந்தி, போமா. அக்கா என்னக்கா? அதான் அண்ணாவே சொல்லிட்டாருல, வாக்கா மெஸ்ஸுக்குள்ள போலாம். வாக்கா. பெரியப்பா, மாமா, பெரியப்பா, மாமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். மாமா, என்ன? எல்லாமே போச்சு மாமா. நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல மாமா. எல்லாமே மொத்தமா காலி ஆயிடுச்சு. அவளை ஃபைனல்ல கலந்துக்கவே விட்டுருக்க கூடாது. இப்ப வந்து புலம்பி என்ன அர்த்தம்? ஐயோ மாமா, நாங்க என்ன சும்மாவா இருந்தோம்? எப்படியாவது ஃபைனல்ல கலந்துக்க விடாம பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம் தெரியுமா? கடைசி நேரத்துல அக்கா தான் வந்து எல்லாத்தையும் சொதப்பி அவளை கூட்டிட்டு போயிட்டாங்க மாமா. ஆமா பெரியப்பா, எங்க பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. டேய், இப்ப புலம்பி என்னடா பிரச்சனை? இல்ல அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. போட்டியில தம்பி எந்தி தோத்துட்டானதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? ஆனா அந்த நலன் கடைசியில அவ பக்கம் சேர்ந்து நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டான் மாமா. ஆமா, இந்த அண்ணன் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுதோ? எப்படியோ ஃபைனல்ல ஜெயிச்சு டைட்டில் அடிச்சாச்சுன்னு கிளம்பி வீட்டுக்கு வராம இவரு பெரிய தியாகி மாதிரி மெஸ் எல்லாம் திறந்து வச்சிருக்காரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாமா. ஏற்கனவே அவ ரொம்ப திமிராதான் பேசுவா. இப்ப மெஸ் வேற அவ கைக்கு போயிடுச்சு. கண்டிப்பா இனிமே அவ நம்ம எல்லாரையும் மதிக்க மாட்டா மாமா. சைலஜா, சுமாரு அவெல்லாம் ஒரு ஆளுன்னு இப்படி பயந்துட்டு பேசிட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்ல? பெரியப்பா, அம்மாவை ஏன் பெரியப்பா திட்டுறீங்க? அவங்க உண்மையை தானே சொல்றாங்க. ஒண்ணு இல்லாதப்பவே அவன் நம்மளெல்லாம் மதிச்சதே கிடையாது. இப்போ மெஸ் அவ கைக்கு போயிடுச்சு. இனிமே கண்டிப்பா நம்மளெல்லாம் மதிக்கவே மாட்டா. அவளுக்காகலாம் நம்ம இப்படி பேசிக்கிறது அவமானமா நான் நினைக்கிறேன். இங்க இருந்தோ வந்து நம்மள இப்படி புலம்ப விட்டுட்டால, இதுக்கு மேலே அவளை சும்மா விடக்கூடாது. நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன்டா. சைலஜா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த தம்பியேந்திய நிரந்தரமா அந்த வீட்டை விட்டு அனுப்ப என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் மாமா? என்ன பிராமி, இப்ப உனக்கு சந்தோஷமா? புரியலங்க, எதுக்காக இப்போ திடீர்னு சந்தோஷமானு கேக்குறீங்க? இல்ல, எந்த மிஸ்னால நலனுக்கு அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதோ அதே மிஸ் இப்ப தாரவாக்க வச்சுட்டே, அதான் சந்தோஷமானு கேட்டேன். தார வாத்துட்டேனா? என்னங்க பேசுறீங்க? அது தமேந்தியோட மிஸ். நியாயமா அது அவகிட்ட தானே இருக்கணும். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய், எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா பிரச்சனை நலனுக்கு தான். நீ என் பிள்ளைன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறல, அவனுக்கு தான். இங்க பாருங்க,
தமைந்தி வந்துட்டான்னு நினைக்கிறேன். எங்க உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு அவகிட்ட எதுவுமே கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசிக்கலாம், சரியா? நான் தான் இப்ப பிரச்சனைன்னு நினைக்கிறேன்ல, ஆனா பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது. இத சமாளிக்கிற மாதிரி அந்த பிரச்சனையை உன்னால சமாளிக்கவே முடியாது. பாத்திரலாம். வா தமேந்தி. மெஸ்ஸுல வேலையெல்லாம் நல்லபடியா போச்சா? வழக்கமா உன் மெஸ்ஸுக்கு வரவங்களா வந்தாங்களா? செம்ம சூப்பரா போச்சத்த. இத்தனை நாள் கழிச்சு திறக்கிறோமே, ஆளுங்க எல்லாம் வருவாங்களோ மாட்டாங்களோங்கிற பயத்துல அளவாதான் சமைச்சோம். ஆனா எப்பவும் வரா மாதிரியே தான் இன்னைக்கும் வந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணீங்க? அவசர அவசரமா மேற்கொண்டு சமைச்சு வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அனுப்பணும். பரவாயில்ல தமைந்தி, உன் மெஸ்ஸுக்கு வர மக்கள் மாறவும் இல்ல, உன்னை மறக்கவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க புள்ளதான் அத்தை. அவர் மட்டும் இல்லனா இதெல்லாம் நான் நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சப்போ என் கைய புடிச்சு கூட்டிட்டு போய் வரம் கொடுக்கற மாதிரி மெஸ்ஸ திரும்ப கொடுத்துட்டாரு. எனக்குமே பயங்கர ஆச்சரியமா போச்சு தமைந்தி. எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி என்னதான் பண்ண போறோம்னு தவிச்சு நிக்கும்போது நலன் வந்து எல்லாத்தையுமே புரட்டி போட்டான். ஆமா அத்தை, உண்மையிலேயே எனக்காக அவர் இப்படி எல்லாம் செய்வாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நலன் நல்லவன் நல்லவன்னு. அப்பெல்லாம் நீ நம்பனியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்பவும் சொல்றேன், நலன் ரொம்ப நல்லவன்மா. அவனோட சின்ன வயசுல ஏற்பட்ட காயங்களாலதான் அவனோட மனசை இரும்பாக்கிக்கிட்டான். மத்தபடி அவன் ஒரு குழந்தை மாதிரிமா. ஹாய் அண்ணி, வந்துட்டீங்களா? கையில என்ன அண்ணி, ஏதோ மறைச்செல்லாம் வச்சிருக்கீங்க? ஆஹா, மறைக்கிறத பார்த்தா ஸ்பெஷலான உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதோ கொண்டு போற மாதிரி இருக்கு. ஏன் அண்ணி, நாங்கெல்லாம் கண்ணால கூட பார்க்க கூடாதா? எங்க காட்டுங்க, என்ன இருக்குன்னு பாக்குறேன். காட்டுங்க அண்ணி. பிரீத்தி, ஏய் அண்ணி, பிரீத்தி, அவ வெக்கப்படுறத பார்த்தாலே தெரியலையா? நலனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது கொண்டு வந்திருப்பா போல. அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? விடு போட்டும். தமைந்தி, நீ போ. அண்ணி போமா. அண்ணி, கண்ணுல கூட காட்ட மாட்டீங்கல்ல, அப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன், போங்க. சரிங்க, நல்லா சரிங்க. பெரிய பிரச்சனை ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் எல்லாரும் கும்பலா சேர்ந்து அழதான் போறீங்க. என்ன இவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? கோவத்துல இருக்காரா இல்ல நார்மலா இருக்காரான்னு கூட தெரியலையே. பாஸ், என்ன? நன்றி சொல்லணும். அதான் அங்கேயே சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? ஓ, போய் தூங்கு. இல்ல, அப்ப கொஞ்சம் எமோஷனலா இருந்தேன். அதனால உங்களுக்கு நன்றி சொன்னது கூட என் ஞாபகத்துல இல்ல. அதுவும் இல்லாம நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ஒரு தடவை நன்றி சொன்னாலாம் பத்தாது. என் வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ ஒரு தடவை சொன்னாலே போதும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீ போய் தூங்கு. காலையில பேசிக்கலாம். மறுபடியும் என்ன? ஒன்னும் இல்லங்க, வியாழக்கிழமை ஆனா ஏதாவது ஸ்பெஷலா செய்வோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு பணியாரம் செஞ்சிருந்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே?
நீங்க வேலை செய்யும் போது கூட கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்களே அதுதான். பணியாரம் செய்யும் போதே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன எதுவுமே நடக்காத மாதிரி பேசி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிடலான்னு பாக்குறியா? பார், உன்னை இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் எங்க அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால மட்டும்தான் உன்னை இந்த ரூம்குள்ளே நான் அலோவ் பண்ணியிருக்கேன். சும்மா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி நடிக்காத, புரியுதா? ஏம் பாஸ், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு பிடிக்கும் என்னதான் நான் எடுத்துட்டு வந்தேன், மத்தபடி எந்த உள்நோக்கமும் இல்லைங்க. நீ என்ன நினைச்சு இதை எடுத்துட்டு வந்த அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ என்கிட்ட நார்மல் ஆகிறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணாத, அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னால எல்லாத்தையும் மறந்து உங்ககிட்ட பேச முடியாது நான் சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல பாஸ். அங்க எனக்காக மெஸ்ஸையே விட்டு கொடுத்துட்டு வந்து இங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஓஹோ, நான் மெஸ்ஸை எடுத்துக்கோன்னு சொன்னது உனக்காக நினைச்சிட்டு இருக்கியா? நான் மெஸ்ஸை விட்டு கொடுத்தது உன் மேல இறக்கப்பட்டோ இல்ல உன் மேல அன்புனாலையோ இல்ல. போட்டியில ஃப்ராடு தானே பண்ணிதான் மெஸ்ஸை திறக்க விடாம செஞ்சதா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் என் அம்மாவே என்ன நம்பல. அதனாலதான் நானே மெஸ்ஸை திறந்தேன். அதுக்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது, புரிஞ்சுதா இல்லையா? திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. மெஸ் உன் கைக்கு வந்துட்டதால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்ம நார்மல் லைஃபுக்கு திரும்பிடலான்னு மட்டும் கற்பனை கூட பண்ணிக்காத. உனக்கும் எனக்கும் இடையில ஒண்ணுமே கிடையாது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிராமா எல்லாம் எங்க அம்மாவுக்காக மட்டும்தான். இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ள உன்னை விட்டுருக்கவே மாட்டேன். ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இப்படியே போகும்னு தெரியாது. எப்ப வேணாலும் என் மனநிலை மாறலாம். அதனால இன்ஃபேக்ட் நீங்களே தமயந்திக்கு சப்போர்ட்டா இருப்பீங்களோன்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. தமயந்தி கிட்ட அவசரப்பட்டு மெஸ்ஸ கொடுத்துட்டோமோ? பேசுற இந்த பிரஸ் மீடியாலாம் எத்தனை நாள் பேச போறானுங்க? கொஞ்ச நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பானுங்கல்ல. டேய் முட்டாள், இன்னைக்கு நீ சேர்த்து வச்சிருக்கிற இந்த பேரும் புகழும் எத்தனை வருஷம் உழைப்பு. சின்ன வயசுல இருந்து அடிபட்டு மிதிப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. உன்னால இன்னொரு 50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கூட பிடிக்க முடியும். அப்படி இல்லையா இப்போதைக்கு உன்னோட தொழிலையே இன்னும் பெருசாக்க முடியும். ஆனா இத்தனை வருஷமா சம்பாதிச்ச பேரை எழுந்துட்டா அதை சம்பாதிச்சிட முடியுமா? நாளைக்கு எல்லாரும் உன்னை மறந்துட்டு போய் வேற பிரச்சனையை பேசுவாங்கன்னு நீ நினைக்கலாம். ஆனா இது உன்னை காலத்துக்கும் துரத்தும். அடுத்து நீ எங்க அடி எடுத்து வச்சாலும் இதை பத்தின கேள்வி உன்னை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். இப்ப என்னதான் பண்றது? நீ பாட்டுக்கு மெஸ்ஸை தூக்கி கொடுத்துட்ட. இப்ப அந்த இன்வெஸ்டர் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே ஒண்ணுமே நடக்காதப்பவே உன்னை நடுத்தெருவில் நிறுத்திடுவேன்னு மிரட்டினாரு. நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னே தெரியலையே. இங்க பாரு நலன், அந்த இன்வெஸ்டர் முந்திக்கிறதுக்குள்ள நீ முந்திக்கோ, அவ்வளோதான். நாளைக்கு நேராக அவரை போய் பாரு. நடந்ததெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட் மேலே நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். எனக்கு இந்த ப்ராஜெக்டே வேணாம், நம்மளோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்குவோம், நான் என்னோடய பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களோட பிஸ்னஸை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
கரெக்டு. இதுதான் ஒரே வழி. அப்போ நாளைக்கே முதல் வேலையா இன்வெஸ்டரை போய் பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்துட்டியா? மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா? சாரிங்க, என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமும். ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, உன்னோட இந்த கரிசனால எனக்கு வேணவே வேணாம். தயவு செஞ்சு நீ இடத்த காலி பண்ணு. என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிறேன். இல்லங்க, நீங்க பாட்டுக்கு மெஸ்ஸ தூக்கி கொடுத்துட்டீங்க. அந்த இன்வெஸ்டர் உங்களை சும்மா விடுவாங்களா? அவரை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. நீயும் உன்னோட மெஸ்ஸும் என் வாழ்க்கையில வந்ததால நான் பட்டதெல்லாம் போதும். நாளையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். டேய் நலன், தமையன் எங்கடா? வரும்போது அவளையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுருக்கலாம்ல. தெரியலமா, எனக்கு பசிச்சது, நான் வந்தேன். அவளுக்கு பசிச்சா அவ வருவா. அண்ணே, உனக்கு பசிக்குதுன்னு வந்துட்டியா? என்னென்ன நீ அன்னைக்காக மெஸ்ஸையே விட்டு கொடுக்கற அளவுக்கு அவங்க மேல லவ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக எங்க கிட்ட இப்படி எதுவுமே இல்லாத மாதிரி நடிக்கிற? என்ன ஏண்டா பாக்குற? நானா கேட்டேன்? அவதானே கேட்டா. எதுக்கு நான் அம்மாவை முறைக்கிற? சரி சாப்பிடு. வாங்க நீ. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். கரெக்டா வந்துட்டீங்க. என்ன பத்தியா? என்ன? இல்ல நீ அண்ணன் மெஸ்ஸ விட்டு கொடுத்தது உங்க மேல இருக்க லவ்ல தானே நான் சொல்றேன். ஆனா அண்ணன் எதுவுமே சொல்ல மாட்டான். சரி அண்ணி, நீங்களாவது உண்மையை ஒத்துக்கோங்க. அண்ணன் உங்க மேல இருக்க லவ்ல தானே அந்த மெஸ்ஸ விட்டு கொடுத்தான். போட்டியில ஃப்ராடு தானே பண்ணிதான் மெஸ்ஸை திறக்க விடாம செஞ்சதா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் என் அம்மாவே என்ன நம்பல. அதனால தான் நானே மெஸ்ஸை திறந்தேன். அதுக்கு மேல இதுல ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுதா இல்லையா? ஐயோ, என்ன நடந்ததுன்னே தெரியாம இவ வேற அவரை சுரண்டி விட்டுருவா போலயே. இப்ப எதுக்கு ரெண்டு பேரையுமே வம்பு கிழக்குற? பேசாம சாப்பிடு. ரெண்டு பேருமே சொல்ல மாட்டீங்கல்ல? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை வெளியே வரதானே போகுது. அப்ப இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும். நீங்க உட்காருங்க. எனக்கு என்னமா அவசரம்? நீ தானே பசியோட இருக்க, நீ உட்காரு. நான் சாப்பாடு வைக்கிறேன். ஐயோ அத்தை, எனக்கெல்லாம் பசி இல்ல, நீங்க உட்காருங்க. வாங்க. போதும் போதும். நாளைக்கு போய் இன்வெஸ்டர் முகத்தில் எப்படி முடிக்க போறேன்னு தெரியாம வெறுப்புல இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் ஜாலியா இருக்குல்ல? எனக்கு போதும் அண்ணி. அண்ணனை கவனிங்க. கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. யாருன்னு பாரு. அண்ணி, நான் போறேன். நலன் வீடுதானமா அது?
அவர் உள்ள இருக்காரா? அம்மா 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 பிரீத்தி, அம்மா ஏய் என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? அம்மா அண்ணனை தேடி போலீஸ் வந்திருக்காங்கம்மா. போலீஸா? ஆமாம்மா. போலீஸா? போ பார்க்கலாம். வாங்க சார், என்ன விஷயம்? நீங்க யார் மேடம்? நான் தான் சார் நலனோட அம்மா. சொல்லுங்க சார். மேடம், உங்க பையன் மேல 50 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காருன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அதனால அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். என்ன? சார் என்ன சார் சொல்றீங்க? நான் எந்த மோசடியும் பண்ணல சார். யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? பிசினஸ் பண்றதுக்காக 50 கோடி ரூபாய் வாங்கிட்டு பிசினஸையும் ஆரம்பிக்காம பணத்தையும் திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு தான் சிவசுப்பிரமணியங்கிறவரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் தானே கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும்னு எந்த ரூல்ஸும் இல்ல. முதல்ல வாரண்ட் இருக்கா? இருக்கு.